மஹனாயிம் ஆனா ஜோப் சேனல். இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்க அனைவரையும் நான் அன்போடு கூட வரவேற்கிறேன். இன்றைக்கு நாம எதை பற்றி பார்க்க போகிறோம் என்றால் தேவ சித்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். தேவ சித்தம் என்றால் என்ன? தேவ சித்தத்தை நீங்கள் வாழ்க்கையில் உணர்ந்திருக்கிறீர்களா? அந்த தேவ சித்தத்தை அறிந்திருக்கிறீர்களா? அந்த தேவ சித்தத்தை மீறினால் என்ன நடக்கும்? தேவ சித்தத்தை நாம் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்பதை பற்றி தான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். யோவான் 5வது அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு இன்சிடென்ட் பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்னவென்றால் எபிரேய பாஷையில பெதஸ்தா என்னப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலின் அருகே இருக்கிறது. அதற்கு 5 மண்டபங்கள் உண்டு. அங்கு குருடர், சப்பானிகள், சூம்பின உறுப்பினவர்கள், உடல்நிலை சரியில்லாதவர்கள், வியாதிக்காரர்கள் எல்லாரும் அங்கே படுத்திருப்பாங்க. ஏன்னா அங்க ஒரு குளம் இருக்கும். அந்த குளத்துல தண்ணீர் எப்பொழுது கலங்கும் என்று காத்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா சில சமயங்கள்ல தேவதூதன் ஒருவர் வந்து அந்த குளத்தில இறங்கி தண்ணீரை கலக்குவார். அப்பொழுது தண்ணீர் கலங்கின பின்பு யாரு ஃபர்ஸ்ட் இறங்குறாங்களோ அவங்களுடைய வியாதி எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் அது குணமாகும். அப்படி இருக்கும் பொழுது 38 வருஷம் வியாதியா இருந்த ஒரு மனுஷன் அங்க இருந்தான். ஆண்டவராகிய இயேசு அவனை பார்த்து கேட்கிறாரு, சொஸ்தவாங்க வேண்டும் என்று விரும்புகிறாயான்னு கேட்கிறாரு. அதற்கு அந்த வியாதியஸ்தன் சொல்றான், ஆண்டவரே, தண்ணீர் கலக்கப்படும் போது என்ன குளத்துல யாருமே கொண்டு போய் விடுறதுக்கு இல்ல, அதனால நான் போகிறதுக்கு முன்னாடி வேற ஒருத்தன் முன்னாடி இறங்கிடுறான்னு சொல்றான். அதை கேட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து நடக்கிறது. இந்த இன்சிடென்ட் பத்தி தான் இன்னைக்கு நாம இதுல மறைந்திருக்கிற ஒரு விஷயங்களை பத்தி தான் பேச போகிறோம். இதுல தான் தேவனுடைய சித்தத்தை பற்றி நாம் அதிகமாக தெரிந்து கொள்ள போகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருக்கட்டும். இந்த விஷயத்துல அந்த தேவதூதன் வந்து அந்த குளத்தை கலக்குவான். குளத்தை கலக்கும் பொழுது யார் முந்தி இறங்குகிறானோ அவன் குணமாக்கப்படுவான். அப்போ அவன் குளத்தை கலக்கும் போது ஏதோ ஒரு ஹீலிங் பவர் அங்க இருக்கிறது. என்னுடைய கொஸ்டின் என்னன்னா, இப்ப அந்த ஹீலிங் பவர் அந்த தேவதூதனிடத்துல இருக்கிறதா, அந்த குளத்தில் இருக்கிறதா, அந்த தண்ணீரில் இருக்கிறதா? நீங்க தேவதூதனிடத்துல இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப ஏன் குளத்தை கலக்கணும்னு நான் கேட்பேன். குளத்தில் இருக்கிறதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அப்ப ஏன் தேவதூதன் வரணும்னு நான் கேட்பேன். நீங்க சொல்லுங்க என்ன ஆன்சர்னு. நானும் இந்த கொஸ்டினோட இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது நான் அதை தான் யோசிச்சுட்டு இருந்தேன். எனக்குள்ள எழுந்த கேள்விதான் இது. எப்படி பார்த்தாலும் என்னமோ அங்க இருக்கிறது என்று எனக்கு தோணுச்சு. அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல நான் கேட்ட பொழுது ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தின விஷயங்களை தான் நான் உங்களுக்கு வெளிப்படுத்த போறேன். தேவதூதன் இடத்துல தண்ணீரில வல்லமை யாரிடத்திலும் கிடையாது. வல்லமைங்கிற விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனிடத்துல தான் இருக்கு. அந்த இடத்துல என்ன நடக்கிறது அப்படின்னு பார்த்தா தேவனுடைய சித்தம் தான் அங்க நிறைவேறுது. சம்பந்தமே இல்லாம சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? அதே அதிகாரத்துல 26வது வசனத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா ஒரு வசனத்தை ஆண்டவர் சொல்லுவார், பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறார். அவனை சொஸ்தமாக்கியது தேவதூதனும் இல்லை, தண்ணீரும் இல்லை. தேவ சித்தம் அவனை குணமாக்க வேண்டும் என்று இருந்ததினால தேவனே அவனை வந்து குணமாக்கினார். எவன் ஒருவன் தன் பாவங்களை குறித்து மனஸ்தாபப்பட்டு வருந்தி திரும்பவும் பாவம் செய்யாமல் வாழ ஆசைப்படுகிறானோ அவன் அந்த குளத்தின் அருகில வரும் பொழுது அந்த தேவதூதனுக்கு ஆண்டவர் கட்டளை கொடுப்பார். அந்த தேவதூதன் தண்ணீரை கலக்குவான். அப்பொழுது மனம் திரும்பின அந்த பாவியானவன் அந்த தண்ணீரில விழுந்து சொஸ்தமாவான். இதற்கு பின்பாக இருக்கிற ரகசியம் இதுதான். ஏன்னா எல்லாரும் குணமாகிறது இல்லை, ஒருவன் தான் குணமாகிறான். முதல்ல யார் விழுகிறானோ அவன் குணமாவான். அப்படி என்றால் அவன் வெகு காலமாக தன்னுடைய பாவங்களுக்காக மனஸ்தாபப்பட்டு திருந்தி வாழ ஆசைப்படுகிறவன். திருந்தி வாழ ஆசைப்படுகிற எல்லாருக்கும் வாய்ப்பு கொடுக்கிறது ஆண்டவருடைய சுபாவங்களில் ஒன்று. அந்த தேவதூதனுடைய பெயரை வந்து ரஃபேல் என்று சொல்லுகின்றனர். உங்களுடைய வாழ்க்கையில தேவ சித்தம் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் பிறக்கும் முன்னம் உங்களை தேவன் அறிந்திருக்கிறார் என்பது தெரியுமா உங்களுக்கு? தேவனுடைய சித்தத்தை மீறினால் எனக்கு என்ன தண்டனை கிடைக்கும் என்பதை உங்களுக்கு புரிந்து வைத்திருக்கிறீங்களா? வேதத்தில் அதை பற்றி என்ன போட்டு இருக்கிறது என்று நீங்க தெரிந்து வைத்திருக்கிறீங்களா? இந்த உலகத்துல நாம் வாழும் போதே நமக்கு நாம் செய்த தவறுக்கான தண்டனை கிடைக்கும் என்ற விஷயம் உங்களுக்கு தெரியுமா? ஆதாம் ஏவாளில் இருந்து இன்றைக்கு பிறக்கும் குழந்தை வரைக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ஆண்டவருடைய சித்தத்தை மீறி அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாக துரோகம் செய்யத்தான் செய்கின்றனர். அதற்கான தண்டனையும் அவங்க அனுபவிக்கிறாங்க. அதை பற்றி தான் நம்ம விரிவாக பேச போகிறோம். சிலர் சொல்லுவாங்க, நான் ஏன் தப்பு என்ன பண்ணினேன் என்றே எனக்கு தெரியாது, ஏன் இந்த தவறு பண்ணினேன்னே தெரியாது, ஆனாலும் நான் தண்டனை அனுபவிக்கிறேன், இது எதனால் வந்து தண்டனை என்றும் தெரியாது. சிலருக்கு தேவ சித்தம் இன்னதென்று தெரிந்தாலும் விசுவாசியாமல் அதற்கு விரோதமாக நடப்பாங்க. அப்படி நடந்தா என்ன நடக்கும்னு தெரியுமா? நம்ம பார்க்கலாம். என்னாகமம் 20வது அதிகாரம் 8லிருந்து 12வது வசனம் வரைக்கும் வாசிச்சு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் தண்ணீருக்காக மோசே இடத்துல முறையிடுவாங்க. அப்போ மோசேயும் ஆரோனும் தேவனுடைய சமூகத்துல போய் அழுவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்லுவாரு, நீ கண்மலையை பார்த்து போய் பேசு அப்படின்னு சொல்லுவாரு. தேவன் சொல்லுவாரு, உன் கோலை எடுத்துக்கொண்டு நீ கண்மலையை பார்த்து பேசு, அது தன்னிடத்துல இருக்கிற தண்ணீரை உனக்கு கொடுக்கும்னு. இதுல எந்த ஒரு ஆவிக்குரிய அர்த்தமும் கிடையாது. நீ கண்மலையை பார்த்து பேசு, அது தண்ணீரை தரும், வேற எதுவுமே செய்ய வேண்டாம். ஆனால் மோசேயோ அதை விசுவாசிக்காமல் ஒரு மலையிடம் போய் என்ன பேச முடியும் என்று நினைத்து கோலினால் அதை அடிக்கிறார். ஆனாலும் தண்ணி வருகிறது. 12வது வசனத்துல தேவன் சொல்லுகிறார், என்னை இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக நீ
பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாதபடியால் நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை என்றார். பாருங்க, தேவ சித்தம் என்னவென்று மோசேக்கு நன்றாகவே தெரியும். அந்த கன்மலை இடத்துல போய் பேசினால் மோசே கண்டிப்பாக கானான் தேசத்துக்குள்ள போயிருப்பார். ஆனால் அவர் பேசவில்லை. வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது அவர் கீழ்ப்படியவில்லை என்று. ஏன் அவர் கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் விசுவாசிக்கவில்லை. இதை நீங்க புதுசா கேட்கலாம். நான் கூட இந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது மோசே விசுவாசிக்கவில்லையா என்று ஆச்சரியப்பட்டேன். மோசேயும் ஒரு மனிதன் அல்லவா, அவருக்கும் ஒரு பலவீனம் இருக்கும் அல்லவா. அதைத்தான் தேவன் நமக்கு இன்றைய வெளிப்படுத்துகிறார். தேவனே சொல்லுகிறார் 12வது வசனத்துல, 20வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லுகிறார், நீங்கள் என்னை விசுவாசாதபடியால் நான் கொடுத்த தேசத்துக்குள் நீங்கள் அவர்களை கொண்டு போவதில்லை. கண்மலையை பார்த்து பேசு என்று தேவன் சொன்ன வார்த்தையை அவர் விசுவாசிக்கவில்லை. அதனால அவர் கீழ்ப்படியவில்லை. அதனால அவர் தேவ கோபத்துக்கு ஆளானார். மோசே எகிப்துல ஒரு கொலை செய்துவிட்டு தான் அவர் ஓடி போகிறார். தேவன் அதை மன்னிக்கிறார். ஏன்னா நோவாவும் அவர் குமாரர்களும் பேழையிலிருந்து வெளியில வரும்போது தேவன் ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு விஷயத்த சொல்லுவார். ரத்தத்தை சிந்துகிறவன் அவனும் ரத்தம் சிந்திதான் மறிக்கணும்னு. ஒரு மனிதனுடைய ரத்தத்தை சிந்தினா அவனும் அதே மாதிரி ரத்தம் சிந்தி மறிக்கணும் அப்படிங்கறதுதான் தேவன் நோவாவுக்கு கொடுத்த விஷயம். ஆனா நோவாவிடத்துல சொன்ன அந்த விஷயத்துக்கு மோசே பாருங்க, எகிப்துல ஒரு கொலை பண்ணுவாரு. ஒரு கொலை பண்ணாலும் தேவன் அதை மன்னிக்கிறார். ஆனால் ஒரு மலையிடத்துல போய் பேசுன்னு சொன்னதுக்கு பதிலாக அடித்ததற்கு தேவன் கோபப்பட்டு அவருக்கு வைத்திருக்கிற அந்த நன்மையே அவர் பிடுங்கி விட்டார். நீ இதை பார்க்க முடியாது, அந்த ஜனங்களை நீ அங்க கொண்டு போக முடியாது என்று அவர் வைராக்கியமாக சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டது மட்டும் இல்லாமல் அதை செய்து முடித்தார். இது எப்படிப்பட்ட விஷயம் யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? ஒரு கொலையே தேவன் மன்னிக்கிறாரு. ஆனா ஒரு சின்ன விஷயம், நம்மை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம், அவருக்கு அது கீழ்ப்படியல. அவர் சொன்னதை மாத்தி செஞ்சுட்டார். பேசுன்னு சொன்னாரு, இவர் கோலை எடுத்து அடிச்சிட்டாரு. இது ரொம்ப சின்ன விஷயம். இதுக்கு ஆண்டவர் இவ்வளவு கோபப்பட்டாரா அப்படின்னு பார்த்தா நம்ம இன்னும் பல விஷயங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும் ஏன் ஆண்டவர் கோபப்பட்டாருன்னு. சவுல் பார்த்துக்கோங்க. இதே போலதான் சவுல் 1 சாமுவேல் 15வது அதிகாரத்துல ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுவாரு, அமலேக்கு இஸ்ரவேல் தேச ஜனங்கள் எகிப்திலிருந்து வரும்போது அமலேக்கு பண்ணது என் நினைவுல இருக்கிறது, அவனுக்கு நீ இப்படி இப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு அமலேக்கை மடங்கடித்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அழித்து சங்கரித்து கொன்று போட்டுரு அப்படின்னு கர்த்தர் சொல்லுவார். ஆனா சவுல் எல்லாத்தையும் கொண்டு போட்டுருவாரு. மனுஷங்க குழந்தைங்க எல்லாத்தையுமே கொன்று போட்டுருவாரு. ஒரு சின்ன தப்பு பண்ணுவாரு. என்னன்னா நல்ல ஆடு மாடுகள் எல்லாத்தையும் கொள்ளையிட்டுருவார். ஜனங்கள் தேவனுக்கு பலியிடணும்னு சொல்லிட்டு அந்த நல்ல ஆடு மாடுகளை அப்படியே தப்ப விட்டுருவார். பாத்துக்கோங்க, ஜனங்கள் எல்லாத்தையும் இசப்பா சொன்ன மாதிரி கொன்னுட்டாரு சவுல். ஆனா அந்த ஆடு மாடுகள் அந்த ஆடு மாடுகளை கொள்ளையிட்டு வந்துட்டாரு. இப்போ அடுத்த வசனத்துல பாத்தீங்கன்னா சவுலுக்கு முன்னாடி சாமுவேல் வருகிறாரு. சாமுவேல் வந்தப்போ சாமுவேல் கேட்கிறாரு, எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டியான்னு கேட்கும் பொழுது செஞ்சு முடிச்சிட்டேன், எல்லாத்தையும் கொன்னுட்டேன் அப்படின்னு. அப்போ சாமுவேல் கேட்கிறாரு, அப்ப என் காதுகள்ல விழுகிற ஆடு மாடுகளின் சத்தம் என்னன்னு கேட்கிறாரு. அப்போ சவுல் ஒரு விஷயம் சொல்றாரு, அது உங்களுடைய ஜனங்கள் தேவனுக்கு பலியிடணும்னு சொல்லி அதை கொள்ளையிட சொல்லி கட்டாயப்படுத்தினாங்க, அவங்களுடைய கட்டாயத்துக்கு நான் இணங்கி நான் அப்படி பண்ணிட்டேன்னு சொல்லும் பொழுது சாமுவேல் ஒரு விஷயம் சொல்றாரு. என்னன்னா தேவனுக்கு விரோதமான ஒரு காரியத்தை செஞ்ச சவுலை பார்த்து சொல்றாரு, தேவ சித்தத்தை அறிந்தும் அதற்கு கீழ்ப்படியாமல் ஜனங்களை திருப்திப்படுத்த தேவனுக்கு பலியிட அதை எடுத்தேன்னு சொன்ன சவுலிடத்துல சாமுவேல் சொல்றாரு. 22வது வசனத்துல இருக்கு பாருங்க, கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் அப்படின்னு சாமுவேல் சொல்லுவார். பாருங்க, சவுல் செஞ்ச ஒரு விஷயத்துல தேவன் என்ன பண்ணாரு அப்படின்னா அந்த ராஜ்யபாரத்தை பிடுங்கி அவருடைய தோழனான தாவீதுக்கு கொடுப்பார். நம்மை பொறுத்த வரைக்கும், மனுஷர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன விஷயம் இது. ஆடு மாடுகள் தானே, அவ்வளவுதான் விஷயம். மனுஷர்களை கொன்று போட்டு விட்டேனே, ஆடு மாடுகள் தானே. ஆனால் தேவனை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெரிய விஷயம். ஒரு ராஜ பாரத்தையே பிடுங்கி கொடுக்கிறார். தொடர்ந்து பார்க்கலாம். தேவனுடைய சித்தத்தை கட்டளையை மீறினபடினால சாலமோனும் இந்த தண்டனை அனுபவித்தார்னு நம்ம பார்த்திருக்கோம். அந்த விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். ஆல்ரெடி சாலமோன் விஷயத்துல மட்டும் இல்லாம இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது அந்நிய தேவர்களை வணங்குற அந்த ஸ்திரீகளை பற்றி சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் அவர்கள் அன்னைக்கும் அவர்கள் உங்கள் அன்னைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாக தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள்னு சொல்லியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் 2 முறை சாலமோனுக்கு வார்னிங் கொடுக்கிறார். ஏன்னா அவர் புறஜாதியாருடைய அந்த ஸ்திரீகளை விவாகம் பண்ணுகிறார். அந்த காரியத்தை செய்யக்கூடாது என்று 2 முறை தேவன் அவருக்கு வார்னிங் கொடுக்கிறாரு. ஆனா அவர் கேட்கல. தேவன் சொன்ன மாதிரியே அவருடைய இளவரசிகள், அவருடைய ராணிகள் அவருடைய இருதயத்தை வழுவி போக பண்றாங்க. அருவருப்பான காரியத்தை சாலமோன் செய்யறாரு. மேடைகளை கட்டுகிறாரு, பலியிடுகிறாரு, அவருடைய ராணிகளை திருப்திப்படுத்துவதற்கு இதெல்லாம் செய்யறாரு. இந்த நேரத்துல ராஜ்யத்தை கவிக்கிறார் ஆண்டவர். ஏன்னா தேவ சித்தம் இன்னதென்று அவருக்கு தெரியும்.
தெரியும் சாலமோனுக்கு. அதை செய்யாமல் போனபடியினால தேவன் அந்த ராஜ்யத்தையே கவிழ்க்கிறார். அதுவும் தாவீதின் மேல் வைத்திருக்கிற அன்பினால சாலமோன் நாட்கள்ல நடைபெறல, அவருடைய வம்சத்துல பின்பு நடக்கிறது. அவருடைய ஊழியக்காரனுக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்கிறாரு. பாத்துக்கோங்க, தேவனுடைய சித்தத்தை மீறினால் உங்களிடத்துல இருந்து அவர் என்ன கொடுத்தாரோ அதை அப்படியே பிடுங்கிக் கொள்வார். அது மட்டும் இல்லாம அவர் கட்டின ஆலயத்தை, சாலமோன் இப்படியெல்லாம் கட்டினார், அந்த ஆலயத்தை அவர் தீக்கிரையாக்கினார். தேவன் நம்மை பொறுத்தவரை சாதாரணமான ஒரு பிழை, ஒரு சின்ன தவறுதான். ஆனால் தேவனுக்கு அவருடைய சித்தத்தை மீறின ஒரு செயல். அது மட்டுமல்லாமல் அது அவரையும் அவருடைய நாமத்தையும் பரிசுத்த குலைச்சலாக்குவதற்கு சமம். அதனால்தான் சில நேரங்கள்ல நம் கண்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும், இப்போதைக்கு இதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தெரியும். ஆனால் அது தேவ சித்தம் இல்லாததால் தேவன் அதிலிருந்து எந்த நன்மையும் கிடைக்க விட மாட்டாருங்கிறத விட நம்ம அனுபவிக்க முடியாது. இப்படி நமக்கு நடக்க கூடாதுன்றதுக்காக தான் ஆண்டவர் முதல்லயே இது என்னுடைய சித்தம் அல்ல, இதை செய்யாதே, அதை செய்யாதே, திருமண வாழ்க்கையில, படிப்பு காரியங்களில, வேலை விஷயங்களில, இப்படி எல்லா விஷயங்களிலும் சிலரிடத்துல மறைமுகமாகவும் நேரடியாகவும் ஆண்டவர் சொல்லியிருப்பார், இது என்னுடைய சித்தம் இல்ல, அது என்னுடைய சித்தம் இல்ல, அதற்கு செய்யாதே, அதை செய்யாதே, இங்கே போகாதே. இது எல்லாவற்றையும் மீறி நாம் செய்யும் பொழுது தேவன் அமைதியாகத்தான் இருப்பார். ஏன்னா நம்முடைய விருப்பப்படி தானே செய்தோம். அப்படியானால் அதிலிருந்து நாம் தான் எல்லா நன்மைகளையும் வலுக்கட்டாயமாக பெற்றுக்கொள்ளணும். தேவன் எந்த நன்மையும் தரமாட்டார், அவர் அமைதியாக இருப்பார். அவருடைய சித்தத்தை நாம் அறிந்து செய்தோமானால் பொழுது அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்களாகவும், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை செவி கொடுத்து அவருக்கு நல்ல பலி செலுத்தினதை போன்று அவர் உணர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பார். இதுதான் ரகசியம். இன்றைக்கும் சில திருமண வாழ்க்கையில பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கும், மனமுறிவுகள் இருக்கும், அதிருப்திகள் இருக்கும், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும், கண்ணீர் இருக்கும், கவலைகள் இருக்கும். திருமணம் முடிந்து ரொம்ப காலத்திற்கு பின்பு அந்த பையன் வேண்டான்னு முடிவு பண்ணுவாங்க, இந்த பொண்ணு வேண்டான்னு முடிவு பண்ணுவாங்க, டிவோர்ஸ் அப்ளை பண்ணுவாங்க. இதெல்லாம் எதனால நடக்கிறது அப்படின்னு பார்த்தா தேவனுடைய சித்தத்தை அறியாமல் அந்த திருமணத்தை நடத்தினால். அதனால்தான் சாமுவேல் அன்றைக்கு சொன்னார், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலிகளை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் என்று சொல்லுவார். நீங்க எவ்வளவு பெரிய காணிக்கைகளை கொண்டு போய் ஆண்டவருக்கு முன்பாக கொடுத்தாலும் சரி, வெள்ளி பொன் தூபம் என்ன நீங்க கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, அவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியவில்லை என்றால் அவர் உங்கள் பலிகளை அங்கீகரிக்கவே மாட்டார். அவர் முதல்ல உங்களே அங்கீகரிக்க மாட்டார். நீங்க அவர் பிள்ளைகள் தான், ஆனாலும் நாம் தேவ சித்தத்தை மீறி செயல்படும் போது நாம் அதற்கான தண்டனையை நாம் வாழும் நாட்களிலேயே பெற்றுக்கொண்டு திருமண காரியங்களில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை அறிந்துதான் செயல்படணும். ஏனென்றால் அவர்கள் மரணம் வரைக்கும் இருவரும் ஒன்றாக வாழ்ந்து மரணத்தை சந்திக்க போகிறார்கள். அதுவரையிலும் அவர்கள் இருவரும் புரிந்தவர்களாக ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து செல்ல வேண்டுமானால் இருவரும் தேவன் குறித்த நபராக இருக்க வேண்டும். அப்படி இருந்தால்தான் அந்த திருமண வாழ்க்கை வெற்றியாக முடியும். அந்த திருமண வாழ்க்கையில ஆண்டவரை நீங்கள் மகிமைப்படுத்த முடியும். ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு பையனை திருமணம் செய்து கொண்டாலோ, ஆண்டவருக்கு விருப்பமில்லாத ஒரு மகளை திருமணம் செய்து கொண்டாலோ ஆண்டவர் அவர்களை வெறுக்கிறார் என்று அர்த்தம் அல்ல. அதனால் உங்களுக்கு வேண்டாம் என்று சொல்கிறார் அர்த்தம் அல்ல. அந்த அர்த்தம் அல்ல. ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். உங்கள் இருவருக்கும் மனம் ஒத்து போகாத பட்சத்துல உங்களுக்கு பிரச்சனை வரும் என்று அவருக்கு தெரியும். அதனால்தான் அவர் அந்த மகளை வேண்டாம் என்று சொல்கிறார், அந்த மகனை வேண்டாம் என்று சொல்கிறார். இருவரும் மனம் ஒத்தவர்களாக வாழ வேண்டுமானால் அது தேவன் குறித்த நபர்களாக இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, சில நேரங்களிலே தேவ சித்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம். இவர்களுக்கு திருமணம் செய்தால் இது தேவ சித்தம் என்று தெரிந்தாலும் சில நேரங்களில் தான் தேவன் திருமணம் செய்ய சொல்வார். இந்த நேரத்துல பண்ணுங்க, அந்த நேரத்துல பண்ணுங்க. இதை கேட்கிறவர்களுக்கு இதை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவர்களுக்கு இதை பற்றி தெரியாது. ஆனால் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு தெரியும், எல்லாம் அதினதின் காலத்திலே தேவன் நேர்த்தியாய் பண்ணுகிறவர் என்று. அப்படி இந்த நேரத்துல பண்ணினா என்னுடைய சித்தம், இந்த நேரத்துல. ஏனென்றால் திருமணம் என்கிறது இந்த உலக பிரகாரமான ஒரு வாழ்க்கை மாத்திரம் அல்ல, அதுல தேவனுக்கும் ஒரு பங்கு இருக்கிறது. ஏனென்றால் ஆணும் பெண்ணும் தேவனுடைய சித்தத்தின்படி இணையும் பொழுது அங்கே ஒரு பரிசுத்த சந்ததியை அவர் பெற்றுக்கொள்கிறார். அந்த பரிசுத்த சந்ததியை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இவர்கள் இருவரையும் மனதளவிலே தயார்படுத்த வேண்டும். அப்படியானால் தான் அவர்கள் இருவரும் அந்த சந்ததியை தேவனுக்கென்று கொடுப்பார்கள். அப்படி நாம் செய்யாத காரணத்தினால் தான் இன்றைக்கு நாம் சந்ததியும் நாம் தலைமுறைகளும் தேவனுக்கு விரோதமாக போய்விட்டார்கள். நாம் செய்த தவறு, நாம் கணவனும் மனைவியுமாக ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் நாம் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அதை நமக்கும் இல்லாமல் தேவனுக்கும் இல்லாமல் இந்த உலகத்திற்குரியவர்களாக ஆக்கிவிடுகிறோம். இதனால் தேவன் என்ன செய்கிறார்? தேவனுடைய சித்தத்தை நாம் மீறினவர்களாகத்தான் இருப்போம். தேவன் அந்த பிள்ளையின் வாழ்க்கையில எந்த ஒரு அற்புதத்தையும் செய்ய மாட்டார். நாம் தேவனுக்கு விரோதமாக, தேவ சித்தத்துக்கு விரோதமாக செயல்படும் பொழுது நமக்கும் தேவனுக்கும் இடையில எப்பேற்பட்ட உறவு இருந்தாலும் சரி, அந்யோன்யம் இருந்தாலும் சரி, அவர் தம்முடைய நாமத்தை நாம் அவமானப்படுத்தி விட்டதாகவே தான் கருதுவார். அப்பொழுதுதான் நாம் செய்த தவறுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தண்டனை அனுபவிக்க விட்டு விடுவார். அது அவர் கொடுத்த தண்டனை அல்ல, நாம் தெரிந்து கொண்டதினால் வந்த
வந்த தண்டனை, வந்த பிரச்சனை. சில பெண் பிள்ளைகள் இப்படியாக சொல்வதை கேட்டிருக்கிறேன். நான் அவரை திருமணம் செய்து கொண்டு நான் என் வாழ்க்கையில நான் அவருக்காக ஜெபித்து திருத்தி அவரை ஒரு நல்ல சூழ்நிலையில கொண்டு வந்து விடுவேன் என்று. அது ஒரு காலம் நடக்காது. நடக்கலாம், எத்தனையோ வருடங்கள் கழித்து நடக்கலாம். அத்தனை வருடங்களும் நீங்கள் நரக வேதனை அனுபவிப்பீர்கள். அந்த பையனுடைய கையில நீங்க மாட்டிக்கொண்டு அந்த வேதனையை அனுபவிக்க கூடாது. நீங்கள் தேவனை அறிந்திருக்கிற பட்சத்திலே, தேவனை அறியாதவர்களை நீங்கள் திருமணம் செய்யும் பொழுது அவர்கள் உங்களையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள், தேவனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். தேவனை விட தாங்கள் தான் உங்களுக்கு பெரியவர் என்று உங்களையே சொல்ல வைப்பாங்க. இந்த விஷயம் உங்களுக்கு தேவையா? என் அன்பான வாலிப பெண் பிள்ளைகளே, ஆண் பிள்ளைகளே, என் வாலிப பிள்ளைகளே, நன்றாக தெளிவாக கேளுங்க. இதுவரைக்கும் நீங்க பார்த்த உங்களுடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிற வாலிப பெண் பிள்ளைகள், ஆண் பிள்ளைகள் எப்படி நடந்திருந்தாலும் சரி, நீங்க உங்க வாழ்க்கைய தேவனுக்கென்று வாழுங்க. அவரிடத்துல உடன்படிக்கை பண்ணுங்க. உங்க சித்தம் இல்லாம நான் ஒருவரையும் திருமணம் செய்ய மாட்டேன். உங்க சித்தம் இல்லாமல் நான் இந்த படிப்பை படிக்க மாட்டேன். உங்க சித்தம் இல்லாமல் அந்த வேலைக்கு போக மாட்டேன். உங்க சித்தம் இல்லாமல் நான் எதையுமே செய்ய மாட்டேன் என்று தேவனிடத்துல உடன்படிக்கை பண்ணுங்க. ஏனென்றால் தேவன் அதைத்தான் அதிகமாக விரும்புகிறார். அவருக்கு உடன்படிக்கை பண்றது ரொம்ப பிடிக்கும். அன்றைக்கு ஆதாம் ஏவாளையும் உண்டாக்கி அவர் உடன்படிக்கை பண்ணாரு. பாருங்க, எல்லாவற்றையும் உங்களுக்கு நான் தந்தேன், எல்லாம் உங்களுக்கு இந்த பசும் புல் பூண்டுகள் எல்லாம் ஆகாரமா இருக்கட்டும். அதே போல நோவாவுக்கும் பண்றாரு. நோவாவையும் புதுசா அந்த உலகத்துல எல்லாவற்றையும் அழித்து ஃப்ரெஷ்ஷா இருக்கும் பொழுது ஒரு உடன்படிக்கை பண்றாரு. ஆண்டவருக்கு உடன்படிக்கை பண்றது ரொம்ப பிடிக்கும். புதிய உடன்படிக்கையாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அவருடைய ரத்தத்தின் மூலம் புதிய உடன்படிக்கை பண்ணுகிறார். அப்படிப்பட்ட உடன்படிக்கையின் தேவன், அந்த உடன்படிக்கையை காப்பாற்றுகிற தேவனிடத்துல நாமும் உடன்படிக்கை செய்வோம். உங்க சித்தம் இல்லாமல் எதுவுமே செய்ய மாட்டேன் ஆண்டவரே. இன்றைக்கு நீங்க தான் தெளிவா இருக்கணும். என் அருமையான வாலிப பிள்ளைகளை, நீங்க தான் தெளிவாக இருக்கணும். என்ன படிக்கணும், என்ன செய்யணும், இப்படி படிக்கணும், இந்த படிப்பு மூலமா ஆண்டவருக்கு என்ன செய்ய முடியும். ஒருபோதும் இந்த உலகத்திற்கு பின்பாக ஓடாதீங்க. நம்முடைய குடியிருப்பு இந்த உலகத்துல கிடையாது. நம்முடைய குடியிருப்பு ஆண்டவரோடு கூட இருக்கிறது. அதனால இந்த உலகத்துல சொத்து சேர்க்கணும், இந்த உலகத்துல அப்படி வாழணும், மதிப்பும் மரியாதையாக வாழணும், நல்ல விஷயம். மதிப்பும் மரியாதையுமாக வாழ்றது நல்ல விஷயம். அதுவே விக்கிரகமாக்க கூடாது. எப்படி ஒரு பாவம் செய்து நீ தேவனுக்கு இந்த காணிக்கையை செலுத்தினால், இந்த பலியை செலுத்தினால் அந்த பாவத்திலிருந்து நிவர்த்தி ஆவாயின்னு இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு ஆண்டவர் சொன்னாரோ, அந்த இஸ்ரவேல் புத்திரர்கள் என்ன பண்ணாங்க? அதையே விக்கிரகமாக்குனாங்க. தேவனை மறந்தாங்க, பலிகளை பரிசாக்குனாங்க. அதே போலத்தான் நீங்க தேவனை மறக்காம தேவனை நினைவு கூர்ந்து மற்ற காரியங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளுங்க. என்றைக்குமே அவரை முதலிடத்துல வைத்திருக்கிற எந்த ஒரு நபரும் கண்டிப்பா இந்த உலகத்துல சாதாரணமா இருக்க வாய்ப்பே கிடையாது. பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் என்றைக்கு கிறிஸ்தவர்களா இருந்தும் அவர்கள் நல்ல நிலைமையில இருக்காங்கன்னா அவர்கள் தேவனுக்கு முதலிடம் கொடுக்கிறவங்களா இருக்கிறாங்க. தேவனை முதல் இடத்துல வைத்து பாக்குறாங்க, தேவனுக்கு மரியாதை கொடுக்கறாங்க, தேவனை மதிக்கிறாங்க, அவரிடத்துல தக்க நேரத்துல போய் பேசுறாங்க, தக்க நேரத்துல போய் ஜெபிக்கிறாங்க, அவருக்கு கரெக்டா தசமபாகம் கொடுக்கறாங்க, அவருடைய ஊழியங்களை தாங்குறாங்க, அவருடைய மிஷனரிகளை தாங்குறாங்க. அவருடைய பாடுகளை அவர் எப்படி அன்னைக்கு சிலுவையில சுமந்தப்போ ஒருவனுக்கு பங்கு கொடுத்தாரோ அது போல இந்த உலகத்துல இருக்கிற பாடுகளை சகிக்கும்படியா, அவருடைய ஊழியக்காரர்களுடைய பாடுகளை சகிக்கும்படியா கொஞ்சம் பாடுகளை இவர்களும் தங்களிடத்துல ஏன் வாங்கி கொள்கிறாங்க. என்ன வாங்கி கொள்ளுகிறாங்க? இவர்களுடைய பணம் மூலமாகவோ ஜெபம் மூலமாகவோ பல காரியங்கள் மூலமாகவோ அவங்களுக்கு இவங்க உதவி பண்றாங்க. அதன் மூலம் அவர்களுடைய பாரம் கொஞ்சம் குறைக்கப்படுகிறது. நீங்க நினைச்சிட்டீங்களா ஊழியக்காரங்களுடைய பாரம் முற்றிலுமாக குறைக்கப்பட்டிருக்கிறது? அவன் மரணமடைய மட்டும் அவனுடைய பாரம் குறையாது. நீங்க எந்த விதத்துல அவனை திருப்திப்படுத்தினாலும் ஆத்தும பாரம் அவனை விட்டு போகவே போகாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தை நீங்க தெரிந்து கொள்ளுங்க. தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொண்டு அந்த சித்தத்துக்கு நீங்க கீழ்ப்படியும் போது உங்களுக்கு வாழ்க்கையில ஆசீர்வாதம் மட்டும்தான் வரும். சிலர் நினைக்கிறாங்க ஆண்டவர் நம்மேல் வைத்த கோபத்தினால நம்மை தண்டித்துட்டார், நம்ம தவறு செய்துட்டோம், தெரிந்தே தவறு செய்துட்டோம். தெரியாம தவறு செய்தால் தேவன் அதை மன்னிக்க கூடியவர். ஏனென்றால் தெரியாமல் செய்வது தவறு என்று அவருக்கு தெரியும். தெரியாமல் செய்வது மிஸ்டேக், அது அவருக்கு தெரியும். ஆனால் தெரிந்தே செய்வது தப்பு, இட்ஸ் ராங், அது தவறு என்று தேவனுக்கு நன்றாகவே தெரியும். அதனாலதான் தெரியாமல் செய்த தவறுக்கு தேவன் மன்னிப்பு கொடுக்கிறார். தெரிந்து நீங்கள் தேவ சித்தத்தை மீறுவீர்களானால் அதற்கேற்ற தண்டனையை நீங்கள் யாரா இருந்தாலும் பெற்றுக்கொண்டுதான் ஆகணும். அதற்கு காரணம் அவர் நம்மேல் வைத்த கோபம் அல்ல. இந்த உலகத்திலேயே அந்த தண்டனையை முடித்து விட்டு போக வேண்டும் என்று அவர் நம்மேல் வைத்திருக்கிற மாபெரும் அன்பு. அவர் நம்ம மேல அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் நம்பிக்கையும் வைத்தபடியினாலதான் அவர் நம்ம மேல கோபப்படுறார். இவ்வளவும் தெரிந்திருந்தும் நீ என் சித்தத்தை மீறிவிட்டாயே என்று. அவருடைய நாமத்தை உங்களுக்கு நன்றாவே தெரியும். இரவும் பகலும் பிசாசானவன் தேவனுக்கு முன்பாக குறை சொல்லி கொண்டு இருக்கிறான் என்று. நாம் தேவ சித்தத்தை மீறும் பொழுதும் இதுதான் நடக்கும். தேவ தூஷணம் நடக்கும். பரலோகத்துல போய் தேவனை தூஷிப்பான். நாம் செய்த தவறுகளினால் தேவனை அவன் தூஷிப்பான். அதனால் தேவன் மனமுடைந்து என்ன பண்ணுவார்னா அந்த தவறுகளை நாம் திருத்திக் கொள்ளும்படியாக நாம் மனஸ்தாபப்பட்டு நாம் அந்த தவறுக்காக வருத்தப்படும் வரைக்கும் நம்மை தண்டனைக்கு ஒப்பு கொடுத்து விடுவார். நீங்க இன்றைக்கும் நீங்க உங்க வாழ்க்கையில உங்க சகோதர சகோதரிகள் எல்லாரும் நல்லா இருக்காங்க, நீங்க கஷ்டப்படுறீங்க அப்படின்னா ஒரு விஷயத்தை நினைத்து கொள்ளுங்க. தேவனுக்கு விரோதமாக என்னமோ
ஒண்ணு செஞ்சிட்டீங்க. சாதாரணமாக தேவன் யாரையுமே சோதித்தருகிறவர் அல்ல. அது நமக்கு நன்றாகவே தெரியும். சோதிக்கப்படுகிறவன் எவனும் நான் தேவனால் சோதிக்கப்பட்டேன்னு சொல்லக்கூடாது. ஏனென்றால் வேதத்துல அப்படி இருக்கிறது வசனம். நான் செய்த காரியத்தின் நிமித்தம் தான் தேவன் நம்மளை சோதனைக்கு விட்டுருவார். நாம் தேவனுக்கு விரோதமாக, தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஒரு காரியத்தை செய்யும் போது அதிலிருந்து தேவனுக்கு என்ன லாபம்னு பார்த்தா அதிலிருந்து தேவன் நம்மை உருவாக்குவார். அதை பிசாசு எப்படி நமக்கு ஒரு தண்டனையின் காலமா கருதுறானோ தேவன் அதை நம்மை உருவாக்கும் காலமாக கருதுவார். அநேகம் பேர் புரியாம இருக்கிறீங்க. நம்மளை ஒரு கஷ்ட காலத்துக்குள்ள தேவன் கொண்டு போகும்போது தேவனை உடனே தூஷிக்கிறது, தேவனிடத்துல உடனே பிரச்சனை பண்றது, தேவனை உடனே திட்டுவது, தேவனை கைவிடுவது. உங்க தாய் தகப்பன் நீங்க செய்த தவறுக்கு அடிச்சாலோ உங்களை தண்டனைக்கு உட்படுத்தினாலோ உங்க தாய் தகப்பனை உங்களை உதறிட்டு போக முடியுமா? நீ எனக்கு தாய் கிடையாது, தகப்பன் கிடையாதுன்னு. அந்த தாயையும் தகப்பனையும் பார்த்து பார்த்து நமக்கு தந்தவர் தான் நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர். இந்த தாய் வந்தா என் பிள்ளை நல்லா இருப்பா, இந்த தகப்பன் கிடைச்சா என் பிள்ளை நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்து பார்த்து நமக்கு செய்தவர் அவர் தான். அப்படிப்பட்ட தேவனுடைய சித்தத்தை செய்வதில் நமக்கு என்ன குறை இருக்கிறது? தேவனுடைய சித்தத்தை நாம் அறியணும், அதன் கீழ்ப்படியணும். ஏனென்றால் ஒரு விஷயத்தை தெளிவா புரிந்து கொள்ளுங்க. அவர் நாமத்தின் மகிமையை அவர் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டார். உங்களால் அவருடைய நாமம் தூஷிக்கப்பட்டாலும் உங்களையும் அவர் சும்மா விட மாட்டார். நீங்க எப்பேற்பட்ட உறவில் அவரோடு கூட இருந்தாலும் சரி, பிசாசானவன் போய் உங்களின் நிமித்தம் தேவனுடைய நாமத்தை தூஷித்தால் அவர் உங்களையும் சும்மா விட மாட்டார். ஆண்டவராகிய இயேசு அன்பு நிறைந்தவர், மிகுந்த அன்பு நிறைந்தவர், ரொம்ப நீடிய பொறுமை உள்ளவர். அதே நேரத்தில் அவருடைய சித்தத்தை மீறி நீங்க செயல்பட்டீங்கன்னா நீங்க உயிருக்குயிரான பிள்ளையா இருந்தாலும் உங்களை தண்டிக்காமல் விட மாட்டார். என் வாழ்க்கையில நான் உணர்ந்தது அதுதான். தேவன் ஒரு காரியத்தை வேண்டாம் என்று சொன்னால் அது தற்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ வேண்டான்னு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா போக போக தான் தெரியும் ஏன் தேவன் வேண்டாம் என்று சொன்னார்னு. அவர் வேண்டான்னு சொன்னதுக்காக ஒரு நாள் அவர் பாதப்படியிலே நான் உட்கார்ந்து சந்தோஷத்தோடு களி கூர்ந்து ஆனந்தத்தோடு அவருடைய சமூகத்துல வந்திருக்கிறேன். எத்தனையோ நாட்கள் இது நடந்திருக்கிறது. நல்ல வேளை ஆண்டவரை என்னை காப்பாத்துனீங்க. அன்னைக்கு நீங்க வேண்டான்னு மட்டும் சொல்லலைன்னா இன்னைக்கு நான் என் வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். அதை மட்டும் நீங்க அனுமதிக்காம இருந்தீங்களே அப்படி என்று எத்தனையோ முறை என் தேவனுக்கு நான் நன்றி கடன் பட்டவளாக நான் அதை உணர்ந்து சொல்லி இருக்கிறேன். அப்படித்தான் இன்றைக்கு நான் உங்களிடத்திலும் பேசுகிறேன். தேவனுடைய சித்தம் தற்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் போக போக தான் தெரியும் அதை ஏன் தேவன் வேண்டாம் என்று சொன்னார்னு. நமக்கு நல்லதுக்காக மட்டும்தான் அவர் அந்த காரியத்தை வேண்டாம் என்று சொல்லுகிறார். தேவன் இந்த விஷயத்தை வேண்டான்னு சொல்லியும் சிலர் இருக்கிறாங்க, இது கற்பனைன்னு சொல்லி டப்புன்னு மனசு மாறிடுவாங்க. தேவனுடைய சத்தத்தை கேட்டவர்களாக இருந்தாலும் ஒரு தீர்க்கதரிசி இடத்துல போய் அந்த தீர்க்கதரிசி சொன்னாலுமே சிலர் மனசு மாறுவாங்க, இது கற்பனையா இருக்கும், இருக்க மாட்டாருன்னு தவறாக ஒரு எண்ணம் கொண்டு உடனே அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க விரும்பின காரியத்தை செய்திருவாங்க. அதனுடைய பலனை அவங்க அனுபவிக்கும் பொழுதுதான் அவங்க தெரியும், பொழுதே சொன்னாங்களே என்று. அதே போலத்தான் முக்கியமான விஷயங்கள்ல தேவனுடைய சித்தத்திற்கு நீங்க ஒரு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கும். தேவ சித்தத்துக்கு அப்படியே கீழ்ப்படிவது நமக்கு நலமானது. பாருங்க, தாவீதா இருக்கட்டும், சாலமோனா இருக்கட்டும், சவுலா இருக்கட்டும், மோசேயா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அவர்கள் தேவ சித்தத்தை மீறும் பொழுது தேவன் என்ன பண்ணுகிறார்னா தேவன் அப்படியே மனசு மாறி அவர்களிடத்திலிருந்து அதை பிடுங்கிறார். இது இருக்க போய் தானே நீ என்னுடைய சித்தத்தை மீறும்படி உனக்கு மனசு வந்தது. அவரை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்துல ஒரு பதவியோ ஒரு அந்தஸ்தோ பெருசு கிடையாது. அவருக்கு இந்த உலகத்துல நாம் தான் பெரிது. அந்த அந்தஸ்து பறிப்போனாலும் அவருடைய ஆத்துமா, அந்த பாவம் செய்தவருடைய ஆத்துமா தப்புவிக்கப்படுகிறது அல்லவா, அதைத்தான் அவர் பெருசா நினைப்பார். இன்றைக்கும் பல பிள்ளைகள் ஆக்சிடென்ட்ல இறக்குறாங்க, சில பிள்ளைகள் வாலிப வயதுல இறக்குறாங்க, சில பிள்ளைகள் தற்கொலைகள் பண்ணுகிறாங்க. இது எல்லாவற்றையும் நம்ம இன்றைக்கு பார்த்துட்டு நம்ம அமைதியா இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த நிலைமை வரக்கூடாது என்பதில் நாம தெளிவா இருக்கணும். ஏனென்றால் நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்குரியவர்கள், அவர்கள் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அது தேவனுடைய பரிசுத்த சந்ததி. அந்த பரிசுத்த சந்ததி வழிமாறி போகிறது என்றால் பெற்றவர்களாகிய நாம் தான் தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அப்படி இருக்கும் பட்சத்துல தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு ஒரு காரியத்திலே இதுதான் என்னுடைய சித்தம் என்று வெளிப்படுத்துகிறாரானால் அதை செய்யக்கூடிய தைரியம் முதல்ல உங்களுக்கு வரணும். ஏனென்றால் தேவனுடைய காரியங்களை செய்வதற்கு விசுவாசம், நம்பிக்கை, இது எல்லாவற்றையும் விட அன்புதான் அதிகமா இருக்கணும். அன்பு அதிகமா இருக்கும் பட்சத்துல அந்த சித்தத்தை உங்கள் மனது ஏற்காவிட்டாலும் நீங்கள் அதை செய்வீர்கள். இதைத்தான் தேவனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அன்றைக்கு கெத்சமனே தோட்டத்துல பண்ணார். அவருக்கு அந்த சூழ்நிலையில எப்படியாவது இதுல இருந்து வெளியில வந்தா போதும் என்று நினைக்கும் பொழுதும் அவர் அதிலிருந்து வெளியில வரணும்னு ஆசைப்படல, வெளியில வரவும் இல்லை. பிதாவின் சித்தத்தை அப்படியே ஏற்றுக்கொண்டார். அதே போலத்தான் நமக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த மனப்பக்குவம் எப்ப வரும்னா தேவனிடத்துல அன்பு அதிகமாக இருக்கும் பொழுது. நம்பிக்கையும் விசுவாசமும் என்றைக்காவது ஒளிந்து விடும், ஆனால் அன்பு ஒரு காலம் ஒழியாது வசனம் சொல்லியிருக்கு. அந்த அன்பு நமக்கும் தேவனுக்கும் இடையில வரணும்னா தேவனுடைய சின்ன சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கூட நம்ம கீழ்ப்படிந்து வாழணும். இதை செய்யாதே, இதை பண்ணாதே, சின்ன சின்ன விஷயங்களுக்கு கீழ்ப்படியும் பொழுது தேவன் சொல்கிற பெரிய காரியங்களுக்கு கீழ்ப்படிவது உங்களுக்கு ரொம்ப சாதாரணமா இருக்கும். தேவனுடைய கற்பனைகள் ரொம்ப கஷ்டமானவைகள் அல்ல, ரொம்ப ஈஸியானவைகள்.
வழிமுறைகள். நம்முடைய மனதை கண்ட்ரோல் பண்ணாலே அதற்கு கீழ்ப்படியக்கூடிய வல்லமை நமக்கு தேவன் தந்திருக்கிறார். அந்தபடியே தேவனுடைய சித்தம் இன்னதென்று நீங்கள் அறிந்தவர்களாகி அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். இன்றைக்கும் பலருக்கும் மனதுல கேள்வி வருகிறது, என்னன்னா தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்து இதெல்லாம் பண்ணினேனே, ஆனா இவ்வளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னு நீங்க சொல்லலாம். தேவ சித்தத்துக்கு கீழ்ப்படிந்தால் கஷ்டம் தான் முதலாவது வரும். ஆனால் உங்களுக்கு தெரியாது பின்னால வரப்போகிற மகிமை என்னன்று. நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமா கஷ்டப்பட்டீங்கன்னா தேவன் உங்களுக்கு குறித்த அந்த காலத்துல நீங்க போய் சேரும் பொழுது அவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்ததை நீங்க பார்த்திருப்பீங்க. இன்றைக்கும் பல ஊழியக்காரர்களுடைய வாழ்க்கையில நான் அதைத்தான் பார்க்கிறேன். தேவனுடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்துகிறேன். கொஞ்சம் கொஞ்சமா அவங்க சின்ன காரியத்துல அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்த பொழுது எப்படி இருக்கிறாங்களோ இப்ப அவர்கள் பெரிய காரியங்களுக்கு கீழ்ப்படிறது ரொம்ப சாதாரணமா சொல்றாங்க. ஆனா நமக்கு அது பெரிய விஷயமா இருக்கிறது. உன்னிடத்துல இருக்கிற ஒரு ட்ரெஸ் எடுத்து ஒருத்தங்களுக்கு கொடு, கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுன்னு சொல்றது தேவ சித்தம். அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா நீங்க சாதாரணமா கொடுத்துருவீங்க. ஆனா உங்களிடத்துல 2 உடை தான் இருக்கிறது. தேவன் சொல்றாரு, நீ போட்டிருக்க உடையை தவிர இந்த 2 உடையும் எடுத்து கொடுத்து விடு. இதை சொல்லும் பொழுது நீங்க என்ன யோசிப்பீங்க? நீங்க முதலாவது உங்க மானத்தை யோசிப்பீங்களா, இல்ல தேவனுடைய சித்தத்தை யோசிப்பீங்களா? தேவன் சொல்லிட்டார், இப்ப நான் போட்டிருக்க துணி கிழிஞ்சா என்ன பண்ணுவேன் அப்படி நீங்க யோசிச்சீங்கன்னா நீங்க கொடுக்க மாட்டீங்க. ஆனா தேவன் சொல்லியிருக்காரு, உன்னிடத்துல இருக்கிறத நீ கொடு, பிறனுக்கு கொடுன்னு சொல்றாரு. அந்த கீழ்ப்படிஞ்சு நீங்க செய்யும் பட்சத்துல ஆண்டவர் உங்களை துணி இல்லாதவரா விடுவாரா? அவர் உங்களை எப்படி ஆசீர்வதிப்பார்? அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து உங்களிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் நீங்க கொடுக்கும் பொழுது அவரிடத்துல இருக்கிற எல்லாவற்றையும் உங்களுக்கு தருவார். அவர் ஆதாம் மண்ணில இருந்து உருவாக்கப்பட்டார். நீங்க இந்த பூமியில பார்க்கும் போதெல்லாம் யோசிச்சு பாருங்க. நீங்க மண்ணிலிருந்து வந்தீங்கன்னா மண்ணுல உள்ள காரியங்களை தான் யோசிப்பீங்க, மண்ணுக்கு போகிற காரியங்களை தான் யோசிப்பீங்க, அழிந்து போகிற காரியங்களை தான் யோசிப்பீங்க. ஆனா நீங்க நிமிர்ந்து நடக்கும்போது பாத்தீங்கன்னா வானம் தான் தெரியும் உங்க கண்ணுக்கு. நீங்க வானம் தெரியும் போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்க, நீங்க வானவருடைய சாயலை அணிந்து கொண்டிருக்கிறீங்க. அவர் உங்களை பரிசுத்த ரத்தத்தினால மீட்டு அவருக்கு பிறந்தவரை ஆக்கி விட்டார். இப்ப நீங்க ஆதாமுக்கு பிறந்தவர் இல்ல, ஆதாமுடைய இது இல்ல, நீங்க மண்ணினால உருவான ஒரு பிள்ளை கிடையாது, நீங்க வானவருடைய சாயல்னால உருவானவங்க, நீங்க வானவருடைய பிள்ளை. அவர் தான் உங்களுக்கு தாயும் தகப்பனும். அப்போ அவருடைய காரியங்களும் வானம் எப்படி இருக்கிறதோ அது மாதிரிதான் இருக்கும். பெரிய காரியங்களா இருக்கும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களா இருக்கும், சூப்பர் நேச்சுரலா இருக்கும். இதை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கிறவங்க கண்டிப்பா அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுவாங்க. இன்றைக்கும் நீங்க தேவ சித்தத்தை அறிந்து அதன்படி செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. அவருக்கு கீழ்ப்படிதல் தான் அவருக்கு உகந்த பலி. அவருக்கு செவி கொடுத்துறது தான் அவருக்கு நாம் செலுத்துகிற பலி. அவர் பலிகள் மேல பிரியப்படுகிற தேவன் இல்ல, அதை விட அதிகமா நாம் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருக்கு செவி கொடுத்து அவருக்கு அன்பு செலுத்தி அவரோடு கூட நம் சுவாசம் அவரிடத்துல திரும்பி போகிற வரைக்கும் அவருக்கு கீழ்ப்படிந்து இருப்பதான் அவர் விரும்புகிறார். அதுதான் நமக்கு நன்மையும் கூட. இந்த பொல்லாத உலகத்துல அவரிடத்துல இருந்து நீங்க நன்மை எதிர்பார்க்கணும்னா அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அவருடைய சித்தத்தை செய்து முடிக்க தைரியமுடையவர்களா இருங்க. அதுதான் ஆண்டவருடைய சித்தம் என்று தெரிந்தால் அதை செய்து முடிக்க உங்களுக்கு தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் எப்படி வரும் என்று சொன்னால் அளவு கடங்காத அன்பு தேவன் மேல் இருக்கும் பொழுது அந்த அன்பு உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்கும். அவருடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை வெகு சீக்கிரமா இருக்கிறது. அவருடைய திருநாமத்தை மகிமைப்படுத்துவோம். இந்த உலகத்திலே ஒரு கூட்ட ஜனத்தை அவருக்காக நாம் ஆயத்தப்படுத்துவோம். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் வரைக்கும் உங்க